ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா அறுசுவை உணவு. அம்மா அறுசுவை உணவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ராகி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ராகி ரிப்பன் பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 400 கிராம் ராகி மாவு, 150 கிராம் கடல மாவு, அரை ஸ்பூன் ஓமம், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை வச்சு எப்படி ராகி ரிப்பன் பக்கோடா செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கோம். இப்போ கடல மாவு போட்டுக்கலாம். ஓமம் போட்டுக்குங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க, தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் எள்ளு போடலை, கருப்பு எள்ளு. உங்களுக்கு தேவைப்பட்டால் எள்ளு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க. மாவு பிசையறப்பையே மிளகாத்தூள் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் போட்டு அதே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு மாவு பிசைச்சிட்டு வந்துடலாம். இந்த பதத்துக்கு மாவு ஃபுல்லாக நம்ம பிசைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிசைச்சிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் போடல, மிளகாய்த்தூள் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா போட்டிருந்தாலாம் எண்ணெயில். முறுக்கு பிடியும் குழாயிலேயே இந்த மாதிரி அச்சிருக்கோம். இந்த மாதிரி அச்சு எடுத்துட்டிங்கன்னா சீவல் ரொம்ப மெலிசாக வரும். இந்த அச்சில் சிறிது எண்ணெய் தடவிக்கலாம் இருக்கும். அதில் அதை போட்டு இந்த மாதிரி புழிஞ்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா ரிப்பன் பக்கோடா அழகாக வரும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்க, இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்படி போட்டு மாவு போட்டு புழிஞ்சிக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. முறுக்குழாயில் நம்ம மாவு போட்டிருக்கோம். இப்போ நம்ம புழிஞ்சுட்டுக்கலாம். இந்த மாதிரி பரவலாக சுற்றிலும் வந்து பிழிஞ்சுட்டுக்குங்க. நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பாருங்க, எப்படி ரிப்பனாக இருக்குது பாருங்க. நல்லா மெலிசாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகாக வந்து பென்சில் சீவுற மாதிரி இருக்குது பாருங்க. இந்த பக்குவத்துக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக வரும். வயசானவங்க சாப்பிட்டா கூட நல்ல வாயில் நல்லா மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது பாருங்க. சத்தமே கேட்குது பாருங்க. உங்களுக்கு மொத்தமாக போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. மிச்சிருக்க மாவையும் நம்ம ரிப்பன் பக்கோடா போட்டு வந்துடலாம். சுவையான ராகி ரிப்பன் பக்கோடா சமையல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் லீவ் விட்டனால இந்த மாதிரி ராகி ரிப்பன் பக்கோடா மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.